ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் டே 6ஓட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிடுங்க. இதான் இன்றைக்கியோட டுடே அவுட்ஃபிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ண மாதிரி நல்ல மைண்ட் செட்டெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணுன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங்னஸை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும்போதே கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் வந்து நம்மளை வந்து ஒரே நைட்லிலே இருக்கும்போது நமக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது அதுலெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போதே நம்ம மைண்ட் வந்து ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம வந்து வெயிட் லாஸ் ரெசிபியும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் அதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுதான் மெயின். இன்றைக்கி டுடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னெல்லாம் எடுத்திருக்கேங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். டே 6ஓட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவும் கிரேப்ஸும் க்ரீன் கிரேப்ஸும் எடுத்துக்கிட்டேன். 11 o'clockலாம் வந்து குடிக்கிறதுக்கு நீர்மோர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வயிறு பசிச்சா சாப்பிட்றதுக்கு நட்ஸு, ஒரு டேட்ஸு, அக்ரூட் கொஞ்சமாக, ஒரு 5 கேஷ்நட், அப்புறம் நைட்டே ஊற போட்டு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன் 4 பாதாம். இதுதான் நான் நட்ஸ் வந்து இந்த நட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் எப்போமா வயிறு பசிக்கும் போது இடையில சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போக ஹெவியாக கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், ப்ளஸ் வயிறு ஃபுல்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சோயாவும் பொட்டேட்டோவையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகு எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 3 விசில் வேக வச்சு வச்சுருந்த 3 உருளைக்கிழங்கு, நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்திருந்த சோயா மீன் மேக்கரையும் அதையும் நல்ல உருளைக்கிழங்கும் மீன் மேக்கரும் நல்லா கையாலேயே பிசைஞ்சு நல்லா எடுத்துக்குங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப மாவாயிரும். ரொம்ப மாவானதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல வச்சு மாற்றி கிறிஸ்பி எடுக்கும்போது ரொம்ப மாவாக இருக்கும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் கடிப்படுற மாதிரி நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகு, தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன், அது மேலே கோட்டிங்க்கு. அப்போ தான் ரொம்ப நம்ம வந்து உருளைக்கிழங்கு பிசுன்னு இருக்கும்போது நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த க்ரிப்பு கிடைக்காது. அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் ரைஸ் மாவு இருந்ததுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்ட பஜ்ஜி மாவு இருந்ததுன்னா பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம், கடலை மாவு இருந்ததுன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பொடி பொடியாக ரவுண்டாக குட்டி ரவுண்டாக நம்ம தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தோசைக்கல்ல வந்து நார்மலாக 2 பக்கமும் கொஞ்சமாக ஆயில் தடவி மாற்றி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக சோயா பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணணும். ஹெவியாக அந்த ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து உருளைக்கிழங்குல இருக்குது. நம்ம ரைஸு அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி பொட்டேட்டோ, சோயா பீன்ஸ் இதில் வந்து ஃபைபர் இருக்குது, எல்லாமே ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி ஃபுட்டில் வந்துருச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ மோஷனுக்குலாம் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. அப்புறம் ரெகுலராக டெய்லியும் வந்து வெயிட் லாஸ் பீரியடில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதில் இன்றைக்கி ஃப்ரூட்ஸாக வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவலுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நட்ஸும் எடுத்துக்கிறேன். நீர்மோரோட பெனிஃபிட் வந்து அது கூட நான் நீர்மோரில் இன்றைக்கி கொஞ்சமாக துருவினை இஞ்சியும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பீரியடில் வந்து தண்ணி மோர் எடுக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு 1 hour நல்லா அப்படி வச்சுருந்து நம்ம வெயிட் லாஸ் பீரியடில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபிஸ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் லாஸ்லேருந்து நம்ம வெயிட் லாஸ் ரெசிபி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு தோணாத அளவுக்கு நம்ம வந்து ரெசிபிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக நம்ம வந்து
இவ்வளோ நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சோறு சாம்பார் அது இது டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடும்போது இது வெயிட் லாஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஹெல்த்தியான ரெசிபியில் வந்து நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட முடியும். ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகமான ஒவ்வொரு வெயிட் லாஸ் ரெசிபிஸ் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக உள்ள ரெசிபிஸ் தான் நம்மளோட வீடியோவில் நீங்கள் இனிமேல் லைன் பை லைனாக பார்க்க போகிறீங்க. இன்னையோட டே 6ஓட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, டேக் கேர். டுடே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் டே 1 டே 2 டே 3 எல்லாத்துலேயுமே வந்து நான் அவுட்ஃபிட் வந்து உங்களோட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அப்போ தான் நான் ஒரு 30 days அப்புறம் 60 days அப்புறம் 2 மாதம் ஆகுதா 3 மாதம் ஆகுதா அதில் நான் எவ்வளோ வெயிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 monthல எந்த டிஃப்ரெண்ட்டும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லையோ ஃபோட்டோஸில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாளடைவில் நான் 2 months 3 months அந்த 60 days 90 days வந்து நான் ரெகுலராக வந்து அவுட்ஃபிட் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கும்போது இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தான் டெய்லி அவுட்ஃபிட்டும் நான் அப்டேட் பண்ணணும். அப்போ நான் இந்த சுடிதார்லேயே இருக்கும்போது இந்த சுடிதாரில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு சாப்பிட்ற சேம் லஞ்ச் வரைக்கும் உள்ள அந்த மெனு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா தனியாக அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கே வந்து டவுட் வரும். அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து ஃபோட்டோஸ் கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன்.